அம்மா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க, எனக்கு நடக்க முடியலையே, தயவு செஞ்சு எனக்கு பிச்சை போடுங்க. 2 கால் நடக்க முடியாதவன் வந்திருக்கேன், எனக்கு தயவு செஞ்சு பிச்சை போடுங்க. இன்னைக்கு நம்ம தான் ஆளா வந்திருக்கோம் போலயே. சரி ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்துருவோம், இன்னைக்காச்சும் நல்ல கலெக்ஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன இன்னைக்கு ஒருத்தரையுமே காணும் ரோட்ல. சரி நம்ம இடத்த பிடிப்போம் ஃபர்ஸ்ட். நமக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு நம்ம பிச்சை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னா, இருக்கிற எல்லா வேலையை விட இந்த வேலை தான் ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். எனக்குலாம் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு நான் கொடைக்கானல்லையே அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஆள். போய் இந்த பெக்கர் பாய் பக்கத்தில் வந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பெக்கர் பாய், எனக்கு முன்னாடியே வந்துட்ட போல. ஆமாம்மா, நீ ஏன் கேட்க மாட்ட? ஆக்சிடெண்ட்ல 2 கால் போன நாங்கள் பிச்சை எடுக்க வந்து இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. நல்லா இருக்கிற நீ எதுக்காக பிச்சை எடுக்க வந்திருக்கிற? அதான் நான் சொல்லிட்டேனே பெக்கர் பாய், இருக்கிறதுல ஈஸியான ஜாப் இதுதான். கை கால் வலிக்காம வந்து அழகா காலையில் கிளம்புனோமா, வந்து உட்காந்தோமா, பிச்சை எடுத்தோமா, காசு கலெக்ட் பண்ணோமா, போனோமான்னு இருக்கணும். மற்ற ஜாப்பை விட இங்கே சேலரி வேற அதிகமாக கிடைக்குது. அப்புறம் நான் எப்படி பாய் இல்லாமல் இருப்பேன்? தள்ளி உட்காரு, எனக்கு இடம் கொடு. நீ டெய்லி இப்படி வந்து உட்காந்து உண்மையாவே கஷ்டப்படுற எங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசெல்லாம் நீ வாங்கிட்டு போயிருத. அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் வேணும் பெக்கர் பாய். சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. வந்தோமா, பிச்சை எடுத்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். அம்மா பிச்சை போடுங்க, அக்கா பிச்சை போடுங்க, அண்ணன் பிச்சை போடுங்க, உடம்புக்கு முடியாதவன் வந்திருக்கேன் பிச்சை போடுங்க, தயவு செஞ்சு பிச்சை போடுங்க, உங்க கையில விழுதேன் காலில் விழுதேன், எனக்கு பிச்சை போடுங்க. 1 ரூபாய் 2 ரூபாய்லாம் போட்டாதாங்க, போட்டா 10 ரூபாய் 100 ரூபாய் தான். அம்மா தாயே பிச்சை போடுங்க அம்மா. ஷபா, இன்னைக்கு என்னப்பா ஒரே வெயிலா இருக்குது. இப்ப நமக்கு முன்னாடி இந்த 2 வந்துட்டு போலயே. அம்மா பிச்சை அப்படியே காஸ்டியூம் வேற போட்டுட்டு வந்திருக்கா. அம்மா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க. சரி, இன்னைக்கு சர்ச்சில் ஏதோ ப்ரேயர் வேறையா, முடிஞ்சிட்டு வரும்போது விடக்கூடாது. இவங்க 2 பேர்லயும் நம்ம வாய்ஸ் தான் ஹெவியா இருக்கும். அதனால விடாம எப்படியாவது இன்னைக்கு ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட வேண்டியதான். என்ன இன்னைக்கு என்னோட காஸ்டியூம்ல வந்திருக்கு? என்னையும் ஓவர்டேக் பண்ணலான்னு பாக்கியா? உன்னையெல்லாம் ஓவர்டேக் பண்ண முடியுமாமா? நாங்கள் நிஜமாவே கை கால் விளங்காம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். உன்னைய மாதிரியா மினிக்கிட்டு டெய்லி இது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு? ஆமா, பெரிய இவ போடி. அம்மா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க. ஏ சவுண்டு கொஞ்சம் மெதுவா சவுண்டு கொடுன்னு. எப்படி பார்த்தாலும் இங்கே வர போகிறவங்க 1 ரூபாய் 2 ரூபாய் தான் தருவாங்க. அதுக்கு மேலே உனக்கு யாரும் தரப்போறதில்லை. எதுக்கு இப்படி ஓவர் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்க? ஓவர் ஆக்டிங். அம்மா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க. சரி சரி அமைதியா இருங்க. அங்க ஒரு லேடி வராங்க பாருங்க, சத்தம் போடுங்க. இப்போ கண்டிப்பா காசு கொடுப்பாங்க. அம்மா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க. என்கிட்ட இருக்கிறது 3 ரூபாய் தான். ஆளுக்கு 1 ரூபாய் தான் என்னால் கொடுக்க முடியும். இந்தாங்க, ஆளுக்கு 1 ரூபாய் வாங்கிக்கோங்க. என்னது 1 ரூபாயா? கூட கொஞ்சம் கொடுமா. காலையில இருந்து வெயில்னு பாராம நின்று பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். நானே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன். சரி, நீங்கள் என்கிட்ட பிச்சை கேட்டுட்டீங்களேன்னு பாவம் பார்த்து 1 ரூபாய் கொடுத்தாலும் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்னது வழி இல்லாம இருக்கியா? அப்ப எங்க பக்கத்துல வந்து உட்காருவா. அங்க ஒரு இடம் இருக்குது, நிறைய அமௌண்ட் கிடக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீ 2000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியுமா? உன்னை மாதிரி ஏமாற்றி பழைக்கிற ஆட்கள் நாங்கள் கிடையாது. கஷ்டப்பட்டாலும் நாங்கள் உழைச்சி தான் சம்பாதிப்போம். அக்கா அக்கா, நான் ஏமாத்தல அக்கா. எனக்கு நிஜமாவே கை கால் வழங்காம தான்க்கா இருக்குது. நான் ஒன்றையும் சொல்லலாமா? பின்னாடி இயேசுன்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. நீ அவர்கிட்ட உன்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லு, கண்டிப்பாக உனக்கு சுகம் கொடுப்பாரு. சரியா? ஏசுவா? அது யாரு? வந்துட்டு இருக்காருமா. இன்னைக்கு சர்ச்சுக்கு அவர் தான் மெசேஜ் கொடுக்க போறாராம். அவர்கிட்ட நீ சொல்லு, உனக்கு கை கால் முடியலன்னு கண்டிப்பாக சுகம் கொடுப்பாரு. அக்கா அக்கா எனக்கு சுகம் கொடுப்பாங்களாக்கா? கண்டிப்பாக கொடுப்பாங்க தம்பி, கவலைப்படாதங்க. சரி, பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் குறைகளெல்லாம் சொல்லுங்க. சரியா? நான் போயிட்டு வரேன். சவுண்டு, அந்த இயேசு உண்மையாவே சுகம் கொடுப்பாரா? ஆமா, அப்படிதான் அந்த அக்கா சொல்லிட்டு போறாங்க. அப்ப நான் அடிச்சதை கண்டுபிடிச்சிருவாரா? நீ பண்ணிட்டு இருந்த தப்ப அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேளு. கண்டிப்பா உன்னையும் ஏசப்பா மன்னிச்சிருவாங்க. சரி சவுண்டு, இப்பதான் என்னோட தப்ப நான் உணருதேன். இனிமே என்கிட்ட இருக்கிற காசுல உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுதேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி 2 பேரும் அமைதியா இருங்க. அண்ணா வந்துட்டு இருக்காருங்க பாருங்க, ஒருத்தங்க வெள்ளை ட்ரெஸ்ல. அவங்க தான் நினைக்கேன். சரி சவுண்டா சத்தம் போடுங்க, அப்பதான் நம்மளை தேடி வருவாங்க. இயேசுவே எங்களுக்கு சுகம் தாரும், இயேசுவே எங்களுக்கு சுகம் தாரும். என்ன செய்கிறது மகனே உனக்கு? ஏசப்பா, நான் கை கால் நடக்க முடியாம இருக்கேன் ஏசப்பா. பல வருஷமா இந்த நிலைமையில தான் ஏசப்பா இருக்கேன். எனக்கு சுகம் தாங்க ஏசப்பா. பிதாவே, இந்த மகனுடைய கை கால்கள் எல்லாத்தையும் சுகம் கொடுத்து இந்த நிமிஷத்திலே அவனுக்கு சுகம் கொடுங்க. ஆமேன். ஏசப்பா, என்னால நடக்க முடியுது ஏசப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா. நான் போயிட்டு வரேன் ஏசப்பா. சரி மகனே, சென்று வா. மகளே, உனக்கு என்ன செய்கிறது?
என்னை மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா, நான் இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தேன் ஏசப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு வேலையும் ஈஸிங்கிறதுனால நான் இங்கே வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க. உன்னை மன்னிச்சிட்ட மகளே, ஆனா இனிமே பாவம் செய்யாத போ. ரொம்ப நன்றி ஏசப்பா. மகளே, உனக்கு என்ன செய்யுது? ஏசப்பா, என்னோட பிறவியிலிருந்தே நான் ஒரு ஊனமுற்ற குழந்தையாக தான் ஏசப்பா இருக்கேன். எனக்கும் சுகம் தாங்க ஏசப்பா. அன்பின் பிதாவே, இந்த மகளுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்து இவளை இந்த நிமிஷமே குணப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆமேன். ஐ ஏசப்பா, எனக்கு இப்போ நார்மல் ஆயிட்டே ஏசப்பா, கை கால்லாம். ரொம்ப நன்றி ஏசப்பா. சந்தோஷமா போயிட்டு வா மகளே. உங்களோட குறைகளையும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா ஏசப்பா சுகப்படுத்துவாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஏசப்பா சுகப்படுத்துவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.